வழக்கம் நம்ம ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்னைக்கு கதைக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு கண்ணதாசனுடைய எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் வரியை சொல்லி நம்ம அதிலிருந்து நம்ம வகுப்பை தொடங்கலாம். அதாவது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்கிற ஒரு அருமையான வரிகள். இந்த வரிகள் வந்து நம்மளுடைய அனைத்து வழிகளுக்கும் சரி மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும், நமக்கும் ஒரு உத்வேகம் தரக்கூடிய வரிகளாக இருக்கும். அதனால் எந்த துன்பம் வந்தாலும் சரி, நாம் வாடி நிற்காமல் நமக்கான பாதையையும் பயணத்தையும் தேர்வு செய்து அதற்காக நம்ம ஓட தொடங்க வேண்டும். இப்போ எல்லாம் ஓட தயாராகி இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு அந்த வேகத்தோட வகுப்புக்குள்ளே போயிடலாம். சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம், ஆகு பெயர் இதெல்லாமே பார்த்துருந்தோம். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குதுங்களா? அதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? சென்ற வகுப்புல வந்து எதுவும் சந்தேகம் இருக்கா? நீங்க திரும்ப அந்த இதை பார்த்தீங்களா? வகுப்பில் நடத்தினதெல்லாம் மீள் பார்வை, அதாவது ரிவிஷன் என்பது செஞ்சீங்களா? செஞ்சப்ப எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சுங்களா? இல்லை முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் எதுவும் பார்த்து அந்த வினாத்தாள்களில் இதில் இல்லாமல் வேறு எதுவும் வினாக்கள் உங்களுக்கு வித்தியாசமா அல்லது புதிதாக எதுவும் கேட்டிருந்தாங்களா? அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான விளக்கம் வந்து நம்ம தந்த பிறகு நம்ம இன்றைய வகுப்புக்குள்ளே போயிடலாம். எதுவும் இருக்கா? அதுமாதிரி சென்ற வகுப்பில் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், அடுத்த வகுப்பில் வந்து அந்த ஒரு சில விஷயங்களை பார்ப்போம்னு. அது என்னவென்றாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் நான் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருக்குங்களா? என்னாச்சு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? குமரன் மற்றும் ரம்யா, தானி ஆகுபெயர், நல்லது, மகிழ்ச்சி. இங்கே தான் நம்ம தானி ஆகுபெயர் என்று பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது ஒன்றும் கிடையாது. தானி என்றால் வந்து இடம். ஓரிடத்தில் உள்ள அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தில் உள்ள பொருளை குறிக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தானி ஆகுபெயர்னு சொல்லியிருந்தோம். அதற்கு முன்பாகவே ஆகுபெயர் என்றால் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இதை குறிக்காது, இதை குறிக்காமல் இதை சார்ந்த மற்றொன்றை குறிக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், ஆகுபெயர் அப்படின்னே பார்த்துருந்தோம். அவ்வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகுபெயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்திற்கு ஆகி வருவதுதான் இந்த தானி ஆகுபெயர். அதாவது இந்த இன்னொன்று ஒன்று, இந்த எடுத்துக்காட்டை விட இன்னொன்று எடுத்துக்காட்டு ஒன்று தரேன். அந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து என்ன சொல்லிட்டோம், தானம் என்றால் இடம். இப்போ தானி அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ இப்போ இதே எடுத்துக்காட்டை கொஞ்சம் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப அடுப்பில் இருந்து பாலை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுப்புல இருந்து பாலை, அதாவது மில்க், சரிங்களா, அந்த அடுப்புல இருந்து பாலை இறக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரா அடுப்பு கிட்ட போயிட்டு அந்த பாலை அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் டக்குன்னு கையை விட்டு எடுத்து கீழே ஊற்ற மாட்டோம். சரிங்களா? அடுப்பிலிருந்து பாலை இறக்குன்னா அந்த பாத்திரத்தை கீழே இறக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இவ்வாறு
தானியாக பெயர் என்பது ஓரிடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்திற்கு ஆகி வருவதுதான் தானியாக பெயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பால் அப்படிங்கிறது இந்த பாலை குறிக்காமல் இந்த பால் உள்ள பாத்திரத்தை குறிக்கிறது. சரிங்களா? அந்த பாலை அப்படிங்கிற அந்த ஒரு இந்த பால் அந்த இடத்தை குறிக்காமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. இதுதான் வந்து தானியாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பாலை வண்டியில் ஏற்று அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாலை வண்டியில் ஏற்றினா வெறும் பாலை மட்டும் கொண்டு போய் வண்டியில் ஏற்ற மாட்டோம், அந்த பாத்திரத்தோடு போய் வண்டியில் ஏற்றுவோம். ஆக இந்த பாலை என்பது பாலை மட்டும் குறிக்காமல் அது சார்ந்திருக்கக்கூடிய இடமான பாத்திரத்திற்கும் ஆகி வருகிறது. இவ்வாறு ஓரிடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்திற்கு ஆகி வருவதுதான் தானியாக பெயர் எனப்படும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடம், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை குறிக்காமல் இந்த இடத்தை சார்ந்துள்ள மற்றொன்றை, அதாவது மற்றொரு பொருளை குறிச்சதுன்னா அது இடவாக பெயர். எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாடு வென்றது கிடையாது. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு அணி அல்லது ஒரு தனி நபர் அவங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடு வென்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறது? தமிழ்நாடு என்கிற இடம் அந்த வெற்றி பெற்ற பொருள் அல்லது அந்த அணிக்கு, அதாவது அந்த பொருளை மீனிங் அதற்கு ஆகி வருவதை என்ன சொல்கிறோம்? இடவாகு பெயர்னு சொல்கிறோம். அது அப்படியே வந்து ரிவேஸில் ஒரு பொருள் அந்த இடத்திற்கு ஆகி வருவது என்ன சொல்கிறோம்? தானியாக பெயர்னு சொல்கிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு முதல்ல புரியுதுங்களா? இது முதல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்ததுக்கு போலாங்களா? கிளியர் சார், நல்லது, நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பகுதியாக முடிச்சுக்கிட்டு வரோம். அதில் முதல் பகுதியாக இலக்கணம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இலக்கணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதல். சரிங்களா? இதுல இருந்து வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 3 to 4 வினாவாவது கேட்டுறாங்க. அது உங்களுக்கு இதுல எந்த பகுதியில் இருக்கிறது என்றால் ஒரு 15வது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இலக்கண குறிப்பறிதல். நம்ம இந்த ஒரு சாப்டரை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆஹ் இலக்கண குறிப்பறிதல்னா என்ன, இந்த எப்படி எப்படிலாம் வினாக்கள் வருது அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். சரி. இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பறிதல்னா என்னன்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. இலக்கண குறிப்பறிதல்னா என்ன, அதை முதல்ல சொல்லுங்க. உங்களால மைக்கை வந்து அன்மியூட் பண்ண முடியலையா யாராலையும்? என்னாச்சு எல்லாம் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? எல்லாம் வகுப்புல இருக்கீங்களா முதல்ல? சொல்லுங்க குமரன் அவர்களே. சார் காலத்தை குறிக்குமா சார்? காலத்தை குறிக்கும். காலத்தை. இல்ல நம்ம அந்த ஒரு செயல் செயல் சார், நம்மளுடைய வினையை குறிக்கும் சார். இலக்கணம் குறிக்கும். சரி, நல்லது. அதாவது வினையையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். சரிங்களா? அப்படி இப்போ நான் சொன்ன இடத்துக்கு என்ன அர்த்தம்னா காலத்தை மட்டும் குறிக்காது, வினையை மட்டும் குறிக்காது. சரிங்களா? காலத்தையும் குறிக்கலாம், வினையையும் குறிக்கலாம், அல்லது மற்றவற்றையும் குறிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சொல் இருக்கிறது என்றால் அது எந்த இலக்கணத்திற்கும் கீழே வரும், அந்த சொல்லினுடைய வகை, அப்புறம் அந்த சொல் வந்து நமக்கு என்ன தகவலை தருகிறது. சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இலக்கணம் என்பது தேவை. அந்த இலக்கணம் அந்த சொல்லில் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான் வந்து இலக்கணம் குறிப்பறிதல். இது உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விளக்கமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பறிதல்ல ஒரு வார்த்தையினுடைய வகை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு பல்வேறு வகையான காரணிகள் நமக்கு தேவை. அதுக்கு என்னென்னலாம் தேவை என்பதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏற்கனவே நீங்கள் முந்தைய வகுப்புகளில் எழுத்திலக்கணத்திலையும் ஒரு சிலது நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பொருள் இலக்கணம் அதில் வந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். யாப்பிலக்கணம் வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேரெச்சம் வினையெச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு அறிமுகமாக கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமா பாக்குறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு. சரிங்களா? இப்ப இலக்கண குறிப்பெழுதுல நமக்கு முதலாக வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள். சரிங்களா? தொகை என்றால் என்ன? அதுக்கு முதல்ல அது சொல்லுங்க. தொகை என்றால் என்ன? தொகை என்றால் அமௌண்டா? அது பேர் தொகையா? சொல்லுங்க. உறுப்பு மறைந்து வரும். மறைந்து சிறப்பு. அதாவது உறுப்பும் கிடையாது, ஏதோ ஒன்று வெளிப்படையாக வராமல் தொக்கி வரும். தொக்கின்னா மறைந்து வரும். அதுல நம்மளா அதை பார்த்து நம்ம ஓரளவு புரிந்து கொள்வதாக அந்த குறிப்புகள் இருக்கும். சரிங்களா? இவ்வாறு வெளிப்படையாக வராமல் தொக்கி வருவதுதான் தொகை என்று சொல்வார்கள். சரிங்களா? இப்ப தொகை நிலை தொடர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இவ்வாறு தொக்கி வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகைகள்ல தொக்கி வரும். அது எந்தெந்த வகை என்றால் இரு சொல் கொண்ட தொடருக்கிடையே ஏதேனும் ஒரு இடைச்சொல் மறைந்து நிற்பது தொகை நிலையாகும். அதாவது மறைந்து நிற்பதால் நிலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப மறைந்து நிற்பது தொகை நிலையாகும். இது 6 வகைப்படும். இது என்னென்னா முதல்ல வேற்றுமை தொகை, அதற்கு அடுத்தது வினை தொகை, அப்புறம் பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. சரிங்களா? இவ்வாறு வந்து உங்களுக்கு 6 வகையில வருவதுதான் தொகைநிலை தொடர்கள். இப்பொழுது முதலாவதாக வேற்றுமை தொடர் பார்க்க போறோம். முதல்ல வேற்றுமைன்னா என்ன? இது முந்தைய வகுப்புல பார்த்திருப்போமே. வேற்றுமை என்றால் என்ன? அஹ் பரத் கொஞ்சம் உங்களுடைய இதை கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. முதல்ல வேற்றுமைனா என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஒரு சொற்றொடர் இருக்கின்றால் அதனுடைய பொருளை நமக்கு விளக்கி காட்டுவதற்காக அதுல ஒரு சில வேறுபாடுகள் சேரும். சரிங்களா? அதாவது பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சொல்லிடலாம். அப்ப பொருளை வேறுபடுத்துவது அப்படின்னா நம்ம மீனிங்கை மாத்திருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனிங்கை மாத்தாது. அது நமக்கு பொருளை வந்து இன்னும் தெளிவாக சொல்வதற்காக அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் வந்து சேர்ப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு கபிலன் ஆஹ், கபிலன் விமலன் அழைத்து நாளை ஊர் சென்றார். இப்ப இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருள் புரியாது. அதுவே வந்து கபிலன் விமலனை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றார். இப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய கூற வருகின்ற தகவலும் சரி அந்த செய்தியும் சரி உங்களுக்கு முழுமையாக புரியும். இவ்வாறு முழுமையாக புரிய வைப்பதற்காக ஒரு சில உறுப்புகள்லாம் கூடுதலாக சேரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வேற்றுமைகள் இருக்கின்றன. அந்த 8 வேற்றுமைகள்ல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4, 5, 6, 7 ஆகிய 6 வேற்றுமைகளுக்கும் என்ன இருக்கும்? உறுப்பு உறுப்புகள் இருக்கும். சரிங்களா? அது வந்து உறுப்பு கிடையாது, உருபு. இங்க பாருங்க.
இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. ஆரம்பத்தை சொல்லட்டுமா? அடுத்தது, 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமை உறுப்புகளும் சொற்களுக்கிடையே மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். சரிங்களா? அதாவது 2ல இருந்து 7 வேற்றுமை வரை இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்கு பாருங்க. அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் சொற்களுக்கிடையே மறைந்து வரும். சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியம். மறைந்து வருவதுதான் வேற்றுமை தொகை. சரிங்களா? இப்ப இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இப்ப திருவாசகம் படித்தான், பால் பருகினான். சரிங்களா? பால் குடித்தான் அப்படின்னு வந்தா அது சரியா? பால் குடித்தான் என்று வந்தால் அது சரியா? ம், ராங். நம்ம இவரு அண்ணாச்சி சொல்ற மாதிரி, சரவணா ஸ்டோர் அவர் சொல்ற மாதிரி ராங். எது ராங்? பால் குடித்தான்னு வந்துச்சுன்னா அது ராங். சரிங்களா? பால் பருகினான். அதாவது இன்னும் விளக்கமாக சொன்னோம் அப்படின்னா, நம்ம அளவுக்கு மேல குடிக்கிறதுனா தண்ணி. சரிங்களா? சாதாரண வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவைத்தெல்லாம் குடிக்க மாட்டோம். நம்ம அதிகமாக தாகம் இருக்கும், எடுப்போம், குடிச்சு டக்குன்னு முடிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கலாம் வந்து குடித்தான் அப்படிங்கிற பொருள் வரும். அதுவே ரசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுவைக்காக சேர்த்துக்கொள்றோம் இல்லையா? அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பருகுதல் என்கிற வினை மரபுல தான் வரும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம அடுத்ததுல விரைவாக பார்ப்போம். இப்ப திருவாசகம் படித்தான், இதுல பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவான ஐ என்பது மறைந்து வந்தது. எங்க மறைந்து வந்தது அப்படின்னா இங்க. சரிங்களா? இதை படிச்சு பாருங்க. திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வந்தாலும் இதனுடைய பொருள் என்ன பண்ணாது, மாறாது, முழுமையான பொருளை தரும். அதே போன்று பால் பருகினான் என்பதை பாலை பருகினான் என்று சொன்னாலும் அதனுடைய பொருள் என்ன பண்ணாது, உங்களுக்கு மாறாது. சரிங்களா? இங்க எந்த வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்குன்னா ஐ என்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே இது 2ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அடுத்தது, தலை வணங்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலையை வணங்குன்னு நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து தலையை வணங்குன்னா எல்லாருக்கும் போயிட்டு அந்த தலையை மட்டும் போய் வணக்கம் வச்சுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஆனால் இங்கே தலை வணங்கு அப்படிங்கிற பொருள் என்ன சொல்றதுன்னா தலையால் வணங்கு என்று தருகிறது. அப்போ இங்கே ஆள் என்கிற வேற்றுமை உறுப்பு எங்கே வருது? இங்கே மறைந்து வருகிறது. சரிங்களா? இவ்வாறு ஆள் என்கிற வேற்றுமை ஒரு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை என்று சொல்வோம். அதே போன்று சிதம்பரம் சென்றான். இங்க வந்து கூ என்கிற வேற்றுமை உரு மறைஞ்சு வந்திருக்கு. கூ வந்து எத்தனாம் வேற்றுமை உருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருபு. இங்கே சிதம்பரம் சென்றார் அப்படின்னு, சிதம்பரம் சென்றான் அப்படின்னா சிதம்பரத்திற்கு சென்றான் என்று பொருள். சரிங்களா? சிதம்பரம் என்பது ஒரு ஊர், சிதம்பரத்திற்கு சென்றான் என்று பொருள் தருகிறது. அதே மாதிரி வேலன் மகன் என்பதை வேலனுக்கு மகன் என்று சொல்லலாம். இங்கே என்ன வருது, அந்த கூ என்பது மறைந்து வருகிறது. கூ என்பது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இங்க 4ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர்றதுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அடுத்தது, மழை வீழ் மலை வீழ் அருவி ஊர் நீங்கினான். இங்க பாத்தீங்கன்னா ஆஹ், இன் என்கிற 5ஆம் வேற்றுமை தொகையானது மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? மழையின் வீழ் அருவி ஊரில் இருந்து நீங்கினான். சரிங்களா? இன் மற்றும் இல் என்பது என்னதான் உங்களுக்கு 5ஆம் வேற்றுமை தொகைதான். அப்ப ஊரில் நீங்கினான். சரிங்களா? இது கூட வந்து சொல்லுறுப்புகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொண்டு, இருந்து, அதெல்லாம் வந்து சொல்லுறுப்புகளாக வரும். அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம சொல்லுறுப்புன்னு சொல்லுவோம். அந்த சொல்லுறுப்புகளும் என்னதில் சேர்ந்து வரும், இந்த வேற்றுமைகளோடு சேர்ந்து வரும். அதை பற்றி நம்ம கீழே விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது. சரிங்களா? இப்போ இந்த அதுன்னு வர்றது இதில் கம்பரது பாடல், செங்கூட்டுவனது சட்டை. சரிங்களா?
இப்போ அந்த அது என்பது இங்கே மறைஞ்சு வருகிறது. ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதால் இது ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்தது மலை குகை, குகை புலி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் என்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு வரும். கண் என்பது எத்தனாம் வேற்றுமை உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை உறுப்பு. அந்த ஏழாம் வேற்றுமை உறுப்பு வந்து இங்கே மறைஞ்சு வருது. மழையின் கண் குகை, குகையின் கண் புலி. சரிங்களா? இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஏழாம் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கும்பொழுது இதை பற்றிய முழுமையான புரிதல் என்பது உங்களுக்கு ஏற்படும். இப்போ பார்த்த வரைக்கும் ஓரளவாவது இது என்ன என்ன சொல்ல வராங்கங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? சொல்லுங்க. இங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க என்பது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? என்ன இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசுகள்லாம் காய வைப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டுனா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குங்களே ஐயா. இன்னைக்கு என்னாச்சு? கிளியர் சார். ஓகே, நல்லது. நம்ம அடுத்தது போவோம். இப்ப அந்த வேற்றுமை தொகையோடு என்ன வரும் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு ஒன்று வரும். இதெல்லாம் நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா செய்யுளுக்கும் பின்னாடி இலக்கண குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு சொற்றொடரும் வந்து ஒவ்வொரு சொல்லும் எந்த மாதிரியான இலக்கணத்தை கொண்டுள்ளது என்று உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று பெருசாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதை அப்படியே பிரிச்சுடுங்க. அது மாதிரி பெரிய வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பிரிச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் உருபு. உருபுனா என்னவா இருக்கலாம்? அது எந்த உருபா வேணாலும் இருக்கலாம். ஒன்றில் ஏதாவது இரண்டுல இருந்து ஏழாம் வேற்றுமை வரை இருக்கக்கூடிய எந்த உருபா வேணாலும் இருக்கலாம். பயணம், அந்த உருபால் வரக்கூடிய பயன். உடன், உடன்னா சேர்ந்து. அப்போ அந்த உறுப்பும் இருக்கணும், அதனால வரக்கூடிய பயனும் இருக்கணும், அது சேர்ந்தும் இருக்கணும், தொக்கி வரணும். சரிங்களா? அதாவது இந்த பயன் என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படையாக தெரியக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. பணப்பைன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகும் என்றால் பணத்தை, ஐ வந்துட்டா, இந்த ஐ என்ன சொல்லியிருந்தேன், இரண்டாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லியிருந்தோமா. அடுத்தது கொண்ட, இது வந்து சொல்லுறுப்பு. பை என விரித்து பொருள் விரிந்து பொருள் தருகிறது. பணப்பை என்னது, என்ன பண்ணுது, பணத்தை கொண்ட பை என்று விரிந்து பொருள் தருகிறது. பணம் மற்றும் பை எனும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ எனும் வேற்றுமை உருவும் கொண்ட எனும் சொண்ட எனும் சொல்லும் உறுப்பின் பயன் அதுவும் என்ன பண்ணுது, மறைஞ்சு வந்திருக்கு. ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான சொற்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு சொற்களாக எளிமையாக பிரிக்க முடியும். அந்த ரெண்டு சொற்களை பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பணப்பை என்பது பணத்தை கொண்ட பை. இப்போ பணப்பையில் பணத்தை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ பணப்பையில் என்ன இருக்கும், பணம் இருக்கும். எங்கள் சார் இருக்குது அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும். இப்போ பணப்பையில் பணத்தை கொண்ட பை. இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்கு. இந்த பணப்பையனுடைய பயன் என்ன, பணத்தை கொண்டிருப்பது. அப்போ அதனுடைய பயன் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, தொக்கி வருது. பணப்பை என்று ஒரே இதுக்குள்ள வருது. சரிங்களா? இவ்வாறு இந்த உருவும் அதற்கான பயனும் சேர்ந்து தொக்கி வருவதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல எதுவும் சந்தேகம் இருக்குதுங்களா? என்னாச்சு, கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா தான் அடுத்ததுக்கு போக முடியும். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? சரி, நல்லது. கொஞ்சம் நான் அடுத்ததுக்கு போறேன். முதல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாராலையும் அன்மியூட் பண்ண முடியுதா? சார் என் சைடு வந்து பசங்க இருக்கனால சவுண்ட் அதிகமா இருக்கு சார். ஓகே 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 சார், நோ ப்ராப்ளம்.
சார் ஓகே இது சார். வரைக்கும் இது புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். எனக்கு ஓகே தான் சார். ஓகே சார், ஓகே, நல்லது. ஜெயலட்சுமி, உங்களுக்கு? குமரன், குமரன் சார், அப்புறம் ரம்யா, அப்புறம் வின். ஓகே, நல்லது. சரி மேடம், ஓகே, நல்லது. நீங்க பாருங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போறோம். இரண்டாம் வேற்றுமை தொகை. இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்பது ஐ என்பது பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருள்கள்லாம் என்ன பண்ணும், இது வரும். ஆகிய பொருள்லாம் என்ன அப்படின்னா அதனுடைய மீனிங். இப்போ நீக்கல் அப்படிங்கிற பொருள், நீக்கல்னா வந்து ஒன்றை விட்டு நம்ம நீக்கிறது. அந்த மாதிரியான பொருள்ல வந்து ஒரு வார்த்தையை நம்ம கட்டமைச்சு சொல்லணும்னா எதை பயன்படுத்தணும்? இந்த ஐ என்கிற வேற்றுமை உறுப்பினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்துவோம். அதான் சொல்றாங்க. சரிங்களா? இதை நீ சாதாரணமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம போயிடும். அப்புறம் பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றுகிறது. அதாவது இப்போ பாருங்க, பெயர் சொல். இப்போ பார்த்தீங்கன்னா அடைதல் என்பது என்னதான், ஒரு பெயர் சொல் தான். அதை எதா மாற்றுது, செய்யப்படு பொருளாக மாற்றுகிறது. அப்படி இல்லாட்டி பள்ளி. சரிங்களா? இப்போ அடைதல்ங்கிறத கூட விட்டுருங்க. நம்ம இந்த பள்ளிங்க தான் நேரடியாகவே என்ன எடுத்துக்கணும், ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கலாம். இந்த பெயர் சொல்ல என்னவா மாற்றுது அப்படின்னா செய்யப்படு பொருளாக மாற்றுகிறது. இப்போ நம்ம எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த எழுவாய் இதுவும் வந்து ஒரு பெயர் சொல் தான். இதை வந்து பயனிலை, அதாவது செய்யப்படு பொருளாக மாற்றுவது இதுதான், இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை தான். இப்போ வளவன் பள்ளியை அடைந்தான். சரிங்களா? இதை நம்ம வேற்றுமை தொகையில வச்சு சொல்றப்ப இந்த ஐயை பயன்படுத்தாம என்ன சொல்றாங்க, வளவன் பள்ளி அடைந்தான். இப்போ அடைதல் என்கிற பொருள்ல இது வருது. அடுத்தது தேன்மொழி கோவில் கட்டினாள். இந்த இடத்துல பாருங்க, தேன்மொழி என்பது எழுவாய், கோவில் என்பது செய்யப்படு பொருள், கட்டினான் என்பது பயனிலை. இப்போ இந்த இடத்துல கோவில் என்பது கோவிலை என்று பொருள் நமக்கு தருகிறது. இவ்வாறு இங்கேயும் ஐ மறைந்து வருது. ஆகவே இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதையும் இரண்டாம் வேற்றுமை தொகை என்றுதான் சொல்வோம். அடுத்தது சோழன் பானை உடைத்தான். இங்க சோழன் பானையை உடைத்தான். இந்த உடைத்தான்னா வந்து அந்த பொருள் வந்து அழிந்து போகுது. சரிங்களா? அதான் டேமேஜ் ஆகிறது. இதை வந்து என்ன சொல்றோம், இங்கேயும் வந்து அழித்தல் பொருள் என்ன வருது, இந்த வேற்றுமை உருவு வருகிறது. அடுத்தது இதை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருகிறது. அதே மாதிரி குகன் சினம் விடுத்தான். அதாவது நீத்தல். நீத்தல்னா நீக்கல் என்பதற்கும் நீத்தல் என்பதற்கும் பொருள் வேறு. நீக்கல் என்றால் நாம் மற்றவரை நீக்குவது, அல்லது நாம் மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்றை நீக்குவது. அதே நீத்தல் என்றால் நானே என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்றை செல்ஃபாவே ரிமூவ் பண்ணிக்கிறது. சரிங்களா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோபம் இருக்குன்னா கோபத்தை நான் திறந்தேன், அதாவது இழந்தேன். அதே மாதிரி பதவியை திறந்தேன். இதே மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்னதான், நீத்தல் தான். இவ்வாறு நீத்தல் பொருளை தரக்கூடிய இதுலையும் எது வரும், இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரும். அது மறைந்து வருகிறது. ஆகவே இங்கேயும் என்னதான், குகன் சினத்தை விடுத்தான். இப்ப இங்க அங்கே ஐ மறைஞ்சு வருகிறது. ஆகவே இது என்னது, இதுவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக கயல்விழி குயில் போன்றவள். இது ஒத்தல். ஒத்தல்னா கம்பேரிசன். சரிங்களா? நம்ம இப்போ அதை மாதிரி பார்க்குறப்போ கயல்விழி குயிலை போன்றவள், இங்கேயும் ஐ என்கிற வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணுது, மறைந்து வருகிறது. ஆகவே இதுவும் என்னதான், இரண்டாம் வேற்றுமை தொகைதான். அதாவது இந்த மாதிரி ஒத்தல் என்பது பார்த்தீங்கன்னா இரண்டு பொருளை வந்து ஒப்பிட்டு கூறும்படி இருக்கும். அடுத்தது கண்ணன் செல்வம் உடையவன். அதாவது உடைமை பொருள்ல வரும். உடைமை பொருள்னா அவனுக்கு உடைமையானதான் அவன் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்னதான், உடைமை பொருள் தான். கண்ணன் செல்வத்தை உடையவன். சரிங்களா? இங்கே வந்துருங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு சொல்றோம்னா அம்பானி பணத்தை உடையவர். சரிங்களா? இது அவருடைய பணம். ஆக அவரை நான் ஒப்பிட்டு சொல்றப்ப அம்பானி
பணத்தை உடையவர். சரிங்களா? இவ்வாறு ஐ என்பது மறைஞ்சு வந்துச்சுன்னா ஆஹ், உடைமை என்கிற பொருளில் ஐ மறைந்து வந்தாலும் என்னதான், அது இரண்டாம் வேற்றுமை தொகைதான். இப்ப மேலும் பல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். அதாவது ஆக்கல் பொருள், கரிகாலன் கல்லணையை கட்டினான், வளவன் பள்ளியை கட்டினான். ஒரு உருவாக்கத்தை சொல்கிறதா? ஆக இதெல்லாம் வந்து ஆக்கல் பொருளில் வரக்கூடிய இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை விரி. இது இந்த ஐ என்பது உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை கிடையாது, அது இரண்டாம் வேற்றுமை விரி. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அதாவது ஃபுல்லாவே கிளியர் பண்றது, கிளீன் பண்றது. அதான் என்ன சொல்றோம், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடுத்தது சோழன் பகைவரை அழித்தான். அடுத்து அடைதல்ங்கிற பொருள், கோவலன் மதுரையை அடைந்தான். அடுத்தது காமராஜர் பதவியை துறந்தார். உம் அடுத்தது குழகன் சினத்தை விடுத்தான். அடுத்தது தமிழ் நமக்கு உயிரை போன்றது, கயல்விழி குயிலை போன்றவள். அப்புறம் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், கண்ணன் செல்வத்தை உடையவன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஐ என்பது வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாருங்க, அடைதல் என்றால் ஒருத்தர் அங்க போய் சென்று சேர்ந்தது அந்த பொருள்ல வரும். நீத்தல் என்றால் அவங்களே செல்ஃபா விடுறது. அடுத்தது ஒத்தல்னா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உடைமைன்னா அவரவருடைய பொருளை கூறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? திருவள்ளுவர் பெரும் புகழை உடையவர், இந்த புகழ்ங்கிறது அவருக்கு உடையது. சரிங்களா? இவ்வாறு வரதெல்லாம் வந்து உடைமை பொருளில் வரும். அதே மாதிரி இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆரம்பத்திலே வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா என்னன்னா வரி புலி. இப்ப வரிகளை உடைய புலி. சரிங்களா? இப்ப வரிப்புலியில என்ன இருக்கும், வரி இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, வரிகளை உடைய புலி என பொருள்படும். இதில் ஐ என்ற வேற்றுமை உறுப்பும் அதன் பயனும் மறைந்து வந்துள்ளது. சரிங்களா? அதே மாதிரி விளக்கு தூண். சரிங்களா? இப்ப விளக்கை உடைய தூண் அவ்வாறு பொருள்படும். சரிங்களா? இன்னொன்று இந்த மாதிரியான இரண்டாம் வேற்றுமை விரியில என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி காச தப வல்லினம் மிகும். எதுல? இரண்டாம் வேற்றுமை விரியில. உயிரை போன்றது. இந்த இடத்துல வந்து காச தப இந்த மாதிரியான எழுத்துக்களுடைய வரிசை எது வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும், காச தப இங்க என்ன இருக்கோ அதனுடைய இணை எழுத்தை நீங்கள் போட்டு நிரப்பிடணும். அதே இது உயிர் போன்றது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த காசா தாபா வல்லினம் என்ற அந்த காசா தாபாவை மிகுதல், அதாவது போடக்கூடாது. சரிங்களா? வல்லினம் அங்கே வராது. அதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ விளக்கு தூண் அப்படின்னு இத்து போட்டிங்கன்னா இங்கே வந்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை தான். சரிங்களா? உருவும் பயண உடன் தொக்க தொகைங்கிறது அப்புறம், அதற்கு முன்பாக இது என்னது, முதல்ல இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்ப இங்க என்ன பண்ணாது, இத்து வராது. இதே சாதாரணமா இரண்டாம் வேற்றுமை தொகை இல்லைன்னா அங்க என்ன வரும் அப்படின்னா விளக்கு தூண் என்று நிச்சயமாக இத்து என்பது வரும். அடுத்தது இப்ப நீர்க்குடம், தேர்ப்பாகன், பணப்பை, பால்குடம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. நீர்க்குடம் நீரை உடைய குடம், தேர்ப்பாகன் தேரை உடைய பாகன், பணப்பை பணத்தை கொண்ட பை, பால்குடம் பாலை கொண்ட குடம். சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு உடைய அப்படிங்கிற உறுப்பு சொல் அது எல்லாமே வரும். சரிங்களா? அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயண உடன் தொக்க தொகை. மட்பானை, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னது, ஆள், மண்ணால் செய்யப்பட்ட பானை. அடுத்தது பொற்சிலை, பொன்னால் செய்யப்பட்ட சிலை. சரிங்களா? இவ்வாறு அது விரிந்து பொருள் தரும். அடுத்த நான்காம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு,
நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ ஆல் கு. சரிங்களா? தமிழுக்கு தொண்டு, தமிழுக்கு செய்த தொண்டு, அதான் என்ன வருது? சுருக்கி தமிழ் தொண்டுன்னு வருது. அதே மாதிரி மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு இடப்பட்ட அல்லது போடப்பட்ட கொட்டகை. சரிங்களா? இவ்வாறு அதனுடைய பயனையும் சேர்த்து சொல்வதுதான் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குதா? கொஞ்சம் எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போலாம். கிளியர் சார், நல்லது, நன்றி. அடுத்து ஒருத்தவங்க மட்டும்தான் பதில் போடுறீங்க, சரி பரவாயில்ல. அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை. மூன்றாம் வேற்றுமை ஒரு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வருதுன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு. இது எல்லாமே என்னதான்? மூன்றாம் வேற்றுமை தொகைதான், தொகையினுடைய உறுப்புகள் தான். நிறைய பேர் என்ன பண்றோம், சின்ன வயசுல படிச்சதை அப்படியே இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம். வேற்றுமை உறுப்புகள்னா ரொம்ப ஈஸி. எது? ஐயாளுக்கு இன்னது கண், இதை மட்டுமே சொல்லிட்டு வேற்றுமை உறுப்புகளா ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அது கிடையாது. வேற்றுமை உறுப்புகள் என்னது? ஐ அந்த 7 வேற்றுமை மட்டும் கிடையாது. அதாவது 7 வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்று இந்த 6 வேற்றுமை உறுப்பு மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா அது மட்டும் இல்லை. இப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன இருக்கு? இப்போ ஆள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு என்கிற 4 வேற்றுமை உறுப்புகள் இருக்கிறது. இப்ப இது இந்த மூன்றாம் வேற்றுமை தொகை எதுல வரும் அப்படின்னா பெயர் பொருளை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும். சரிங்களா? நம்ம விளக்கமா பார்க்கறப்ப அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியும். இப்ப தலை வணங்கினான் என்பதை தலையால் வணங்கினான் என்று விரித்து கூறுகிறது. எடுத்துக்காட்டு, நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அடுத்தது தூங்குகையான் ஓங்கு நடை. அடுத்தது தாயோடு மகள் வந்தாள், தந்தையோடு தாய் வந்தாள், தந்தையுடன் தம்பியும் வந்தான். இது எல்லாமே என்னதான்? நம்மளுடைய மூன்றாம் வேற்றுமை தொகைதான். இந்த உடன் என்பதெல்லாம் எதுல வரும்? சொல்லுறுப்புகளில் வரும். இவற்றுள் ஆள் மற்றும் ஆண் கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருளில் வரும். இப்ப இந்த கருவி பொருள் கருத்தா பொருள்னா என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல கருவி பொருள். கருவி பொருள் வந்து 2 வகையா படும். ஒன்று வந்து முதற்கருவி, இன்னொன்று துணைக்கருவி. அதாவது கருவின்னா என்னது? ஒரு எக்யூப்மெண்ட் தான். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க, கருவியே செய்யப்படும் பொருளாக மாறினுச்சுன்னா அது முதல் கருவி. எடுத்துக்காட்டு, மரத்தால் சிலை செய்தான். இந்த இடத்துல மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா இந்த மரமே தான் என்னவா மாறுது? உங்களுக்கு சிலையாக மாறுகிறது. இவ்வாறு மாறினுச்சுன்னா அது முதற்கருவி. சரிங்களா? அதாவது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறினுச்சுன்னா, இது வந்து செய்யப்படும் பொருள் கிடையாது, செய்யப்படும் பொருள். அதாவது மேக் பண்றது. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி. எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க, மரத்தால் சிலை செய்தான். இங்க என்னவா மாறுது? மரமே சிலையாக மாறுகிறது. அடுத்தது, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதெல்லாம் துணைக்கருவி. இது ஒன்றும் கடுமையான சாப்டர் கிடையாது. அதுவே இருந்துச்சு அப்படின்னா முதல் கருவி, துணையா இருந்துச்சுன்னா துணைக்கருவி. எடுத்துக்காட்டு, உளியால் சிலை செய்தான். இப்ப இந்த இடத்துல என்னவா மாறல? உளி வந்து சிலையா மாறல. சரிங்களா? உளி வந்து அதே செய்யப்படக்கூடிய பொருளுக்கு துணை கருவியா இருக்கு. ஆனா சிலையா மாறுறது மரம் தான் மாறுது. ஆனா இங்க மரம் என்பது குறிப்பிடப்படல. சரிங்களா? இப்ப உளியால் சிலை செய்தான். இப்ப உளி சிலையா மாறல. சரிங்களா? அப்ப இந்த சிலையா மாறுவதற்கு உளி என்பது துணை செய்கிறது. ஆகவே உளி என்பது துணை கருவி. சரியா? அடுத்தது இப்ப கருவி பொருள் பார்த்துட்டோம். அடுத்தது கருத்தா பொருள். கருத்தா பொருள் என்றால் ஒரு செயலை செய்பவர் தான் கருத்தா. சரிங்களா? அவர் செய்ய பயன்படுத்தக்கூடிய கருவி தான், அதாவது பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் கருவி. இப்ப கருத்தா பொருள் 2 வகைப்படும். ஒன்று ஏவுதல் கருத்தா, இன்னொன்று ஏற்றுதல் கருத்தா.
பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. சரிங்களா, அந்த ஏவுறதுன்னு சொல்லுவோம். ஏவுறதுனாலே நம்மளை ஏவிக்க மாட்டோம். ஏவுதல்னா அடுத்தவர்களை செய்ய தூண்டுதல். அதான் வந்து பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. சரிங்களா, இப்போ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்னா கரிகாலனே போயிட்டு அவர் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அவரே போயிட்டு நின்று ஒத்தாலாம் என்ன பண்ணுறது, கல்லெல்லாம் தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டு அவரே கட்டுவதல்ல. கரிகாலன் என்கிற மன்னன் தன்னுடைய படை பலத்தையும் ஆள் பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அவங்க இந்த கல்லணையை கட்டுறாங்க. சரிங்களா, ஆனால் இது அதாவது இவர் தான் கட்டுறதுக்கு என்ன பண்ணுது, ஆர்டர் போட்டது. அப்போ கரிகாலன் இந்த கல்லணையை கட்டலை. சரிங்களா, கல்லணையை கட்டினது கொத்தனார் சித்தாளு இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் அவர்களை செய்ய தூண்டியது கரிகாலன். இவ்வாறு பிறரை செய்ய வைப்பது தான் ஏவுதல் கருத்தா. அடுத்தது ஏற்றுதல் கருத்தா. அப்படின்னா ஒரு செயலை தானே செய்வது. சரிங்களா, இப்போ உங்களே இந்த பாடத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த பாடத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஏவுதல் கருத்தா. இதுவே வந்து இந்த பாடத்தை நானே நடத்துகிறேன் பாருங்க, அதுதான் ஏற்றுதல் கருத்தா. அதாவது சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இவர் என்ன பண்ணல, இவர் ஆள் வச்சு இந்த புராணத்தை அவர் இயற்றல, இவரே ஏற்றுறார். அதனால ஒரு செயலை தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா, பிறரை செய்விப்பது ஏவுதல் கருத்தா. இப்ப ஆண் எனும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். சரிங்களா, அதான் வந்து எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும். சரிங்களா, நீரால் அமையும் சொல்லல, புறந்தூய்மை நீரான் அமையும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். ஒடு ஓடு ஆகிய வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது. உடனிகழ்ச்சின்னா சேர்ந்து நடக்கிறது. இப்போ தாயோடு குழந்தை சென்றதுன்னா குழந்தையும் போகுது, அதே நேரத்தில் தாயும் போகிறாங்க. அதே மாதிரி அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இப்போ என்ன பண்ணல, அலுவலர் மட்டும் போல அமைச்சரும் போறார். அதே மாற்றியும் சொல்லலாம், அமைச்சர் மட்டும் போல அலுவலர்களும் சேர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் உடல்நிகழ்ச்சி பொருள். ஒன்று நடந்தால் அடுத்ததும் சேர்ந்து நடப்பது, அதான் உடல்நிகழ்ச்சி பொருள்கள். அதில் தான் இது வரும், இந்த ஒடு ஓடு என்கிறவை வரும். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, நல்லது. இப்போ அதே இதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகை பொன் வளையல், பொன்னால் செய்யப்பட்ட வளையல். சரிங்களா, அதாவது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகைனா இதுல எங்க பயன் இருக்கு அப்படின்னா நீங்க பெருசாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பொன் வளையல்னு பாருங்க, இதனுடைய பொருள் உங்களுக்கே புரியும். பொன்னால் செய்யப்பட்ட வளையல், இந்த வார்த்தை என்ன பண்ணும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிஞ்சு கொடுக்கும். பாருங்க, பொன் வளையல் என்பதை எப்படி விரிச்சு சொல்லலாம் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட வளையல். சரிங்களா, அதே மாதிரி ஆள் எனும் வேற்றுமை உறுப்பும் அதனுடைய பயனும் வந்துள்ளது. இவ்வாறு வந்துச்சுன்னா அது என்னது, மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. எடுத்துக்காட்டு பொற்சிலம்பு. இதை நீங்களே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்களேன், அதாவது இந்த இதை வந்து பெரிதாக்கி சொல்லுங்க. சொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு. அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ ஒரு சொல் கொடுத்து அதை நீ உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது, இதுக்கு சார்ந்து அதாவது பொண்ணு வருதுன்னா அதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பயன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண போட்டலாம், இது உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை தான். ஆனால் இதில் எந்த உறுப்பு வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எளிமையாக இதுலேருந்து ஒரு மதிப்பெண்கள் வாங்கி விடலாம். அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா கூ தான். இந்த ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கிறது நான்காம் வேற்றுமைக்கு. இது கொடை, பகை, நட்பு, தகவு, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். சரிங்களா, நீங்கள் வந்து ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்க வேண்டாம்.
அப்பா இதெல்லாம் வந்து எந்தெந்த பொருட்களில் வரும்னு கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சாலும் உங்களால் எளிமையாக எழுதிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 1 2 3 4 இதெல்லாம் கவுண்ட் பண்ணி படிக்காதீங்க. ஏன்னா பல பொருளில் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதையும் தாண்டி இருக்கு உங்களுக்கு தேவையான அடிக்கடி வினாக்களில் கேட்பதற்கான, அப்புறம் உங்களுடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்க வேண்டிய இருந்த பொருட்களை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுவே வந்து அதிகமானது. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டை பார்க்குறப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு அருமையாகவே உங்களுக்கு புரியும். என் தாய், எனக்கு தாய். சரிங்களா? என் தாய் என்பது என்னது? எனக்கு தாய். பூ வருதா? அதாவது முறை, ஒரு உறவு முறையை சொல்வது. அடுத்தது கொடை பாருங்க. கொடைன்னா நாம் தானமாக மற்றொன்றை கொடுப்பது. அதான் கொடை. எடுத்துக்காட்டு, முல்லைக்கு தேர் கொடுத்தார். யாரு? பாரி. அதே மாதிரி புலவருக்கு பரிசு கொடுத்தார். இதெல்லாம் இந்த கொடையா கொடுக்கறப்ப நிச்சயமா இந்த கூ என்பதை பயன்படுத்தலாம். அடுத்தது பகை. புகை மனிதனுக்கு பகை. பகைன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரணா இருப்பது நம்ம சொல்றது. புகை மனிதனுக்கு பகை, அதாவது தீங்கு தருவது எல்லாமே பகையில சொல்லலாம். இந்த புகை என்பது மனுஷனுக்கு தீங்கு தருகிறது, அதனால புகை மனிதனுக்கு பகை. அடுத்தது நோய்க்கு பகை மருந்து. இப்ப மருந்து, நோய் வருது அப்படின்னா என்ன பண்றோம்? மருந்து சாப்பிட்றோம், நோய் போயிடுது. அதுமாதிரி நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். அதுமாதிரி பாரிக்கு நண்பர் கபிலர். அதுமாதிரி இந்த கூ என்பது 4ஆம் வேற்றுமை விரியா. விரி என்றால் முழுமையா தெரிஞ்சு ஓப்பனா வர்றது. நோய்க்கு இவ்வாறு வெளிப்படையா தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்து விரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த 4ஆம் வேற்றுமை விரி வந்துச்சுன்னா, அதுக்கு அந்தாண்ட காசா டேப்பா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும்? கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் மிக வேண்டும். அடுத்தது கவிதைக்கு அழகு கற்பனை. தகுதி சொல்றது, அதாவது அந்த தகுதிகள், ஒவ்வொருக்கும் ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்றது வந்து இந்த 4ஆம் வேற்றுமை வச்சு சொல்ல முடியும். கவிதைக்கு அழகு கற்பனை. அதே மாதிரி மனிதனுக்கு மானம் என்ன? ஒரு அறம். சரிங்களா? மனிதனுக்கு மானம் அறம். அதே மாதிரிலாம் வந்து ஒரு தகுதிகளை சொல்லும்போது இந்த கூ என்பதை பயன்படுத்தலாம். அடுத்தது வீட்டுக்கு ஒரு பிள்ளை. அந்த கூ தகுதியை சொல்லுதுங்களா? அதே மாதிரி பாருங்க. அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். இப்போ வந்து தயிருக்கு பால் வாங்கினா இந்த பால் தான் தயிராகவே மாறும். சரிங்களா? அதே மாதிரி வயலுக்கு பொன். மன்னிக்கணும், வளையலுக்கு பொன். சரிங்களா? இந்த பொண்ணு தான் என்னவா மாறுது? வளையலா மாறுது. அடுத்தது பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். அதே மாதிரி கூலிக்கு வேலை. அடுத்தது முறை. செங்கூட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, கோவலனுக்கு மனைவி கண்ணகி. அடுத்து எல்லை. எல்லைன்னா பார்டர், அதான் சொல்றது. இப்போ எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கே வங்கக்கடல், திருத்தணிக்கு வடக்கே வேங்கடம். சரிங்களா? இவ்வாறாக நமக்கு 4ஆம் வேற்றுமை தொகையில் இந்தந்த தகவல்களை நமக்கு அளிக்கிறது. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. கூலி வேலை, கூலிக்கு செய்த வேலை. வருதா? இப்ப 4ஆம் வேற்றுமை வரும் பயணம் உடன் தொக்க தொகை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த உருவு வந்திருக்கும், அதனால வரக்கூடிய பயணம் சேர்ந்து வந்திருக்கும். பாருங்க, கூலிக்கு செய்த வேலை. அதை கூ என்ற வேற்றுமை உறுப்பும் அதன் பயணம் வந்திருக்கிறது. பயணச்சீட்டு. பயணத்திற்கு எடுக்கப்பட்ட சீட்டு. சரிங்களா? 5ஆம் வேற்றுமை தொகை அடுத்தது. சரி, இந்த 5ஆம் வேற்றுமை உருவை பார்க்குற வரைக்கும் 4ஆம் வேற்றுமை வரைக்கும், 4ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை தொகை வரைக்கும் உங்களுக்கு ஏன் சந்தேகங்கள் இருக்குதா? எதுவும் இருக்கா? சரி, நல்லது. நீங்கள்லாம் பார்த்துட்டு இதுக்கு பதில் போடுங்க. அது வரைக்கும் ஒரு 5 நிமிட இடைவேளை.
எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய இது கேக்குதுங்களா? ம். நம்ம 4ஆம் வேற்றுமை வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப அடுத்ததாக 5ஆம் வேற்றுமை பார்க்க போறோம். எல்லாம் வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய ஒளி தெளிவா கேக்குதுங்களா? யாராச்சும் இது கூட கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நல்லது. ஓகே. இப்ப 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை உறுப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லு, இன்னு. அது எந்தெந்த பொருட்கள்ல வரும் அப்படின்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இந்த மாதிரி பொருள்கள்லாம் அது வரும். சரிங்களா? அது எந்தெந்த பொருள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ மழையின் வீழ் அருவி. சரிங்களா? நீங்கள்லாம் என்ன அப்படின்னா முன்னிலை ஒருமை கிடையாது, முன்னிலை பன்மை கிடையாது. நீங்கள் அப்படிங்கிறது, இந்த நீங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருக்கிறது என்னது? தனி இலக்கணம் போட்டிருக்காங்க. இப்ப தனி இலக்கணம் போட்டா என்ன அர்த்தம்னா நீங்கள் என்றால் அதுவாகவே நீங்கி விடுவது. இப்ப மழையின் வீழ் அருவி என்றால் மழையிலிருந்து அருவி என்ன பண்ணுது? நீங்குது. அதான் என்ன சொல்றாங்க? மழையின் வீழ் அருவி. அடுத்தது மதியின் குளிர்ந்த முகம். சரிங்களா? உப்பு. இந்த உப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். உம் ஆஹ் அதாவது மயிலை போல் ஆடினாள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது 2ஆம் வேற்றுமை தொகையில. அடுத்தா இதே மாதிரி ஒப்பு எதுலையும் வருது, 5ஆம் வேற்றுமையிலையும் வருகிறது. எடுத்துக்காட்டு மதியின் குளிர்ந்த முகம். சரிங்களா? அடுத்தது இப்ப நீங்கள்ல தலையின் இழிந்த மயிர். அதாவது முடிங்கிறது என்ன பண்ணுது? தலையிலிருந்து நீங்கி விடுகிறது. அதுவா உழுவுது. சரியா? நம்மளா போட்டு அதை பிடுங்கி எடுக்கிறது இல்லை, அதுவா விழுவுது. அடுத்தது ஒப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஒப்பிட்டு கூறுவது. அதே மாதிரி எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல். ஏது? சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். ஏதுன்னா அவர் ஏதுன்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு இதுதான். சிலேடை பாடுவதில் வல்லவர். இது எதில் சிறந்தவர்னா சிலேடை பாடுவதில். அதுக்கு ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏது என்பது. அடுத்ததாக 5ஆம் வேற்றுமை உருவும் பயண உடன் தொக்க தொகை. இப்ப 5ஆம் வேற்றுமை உறுப்பும் பயன் உள்ள தொகைனா தொட்டி தண்ணீர். தொட்டியில் உள்ள தண்ணீர். சரிங்களா? இங்க என்ன பண்ணுது? அந்த தொட்டியில் உள்ள தண்ணீர். இல் என்கிற வேற்றுமை உறுப்பும் அதனுடைய பயனும் சேர்ந்து வந்துள்ளது. அது மாதிரி கல்வியில் பெரியவர் கம்பர். இது ஏது என்கிற பொருள்ல வருது. சரிங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை தொகை புரியுதுங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை தொகை போலாமா? சரி, ஓகே, நல்லது. நான் போகிறேன். இன்னொரு டைம் சொல்லுங்க சார், சொல்லிடுவோம். அதாவது 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை தொகைன்னா 5ஆம் வேற்றுமை உறுப்புகளான இல் மற்றும் ஈன் என்பது மறைந்து வருவதெல்லாம் என்ன சொல்லுவோம்? 5ஆம் வேற்றுமை தொகை. அதே 5ஆம் வேற்றுமை உறுப்புகள்லாம் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் வேற்றுமை தொகை எந்தெந்த இதில் வரும் அப்படின்னா நீங்கள், அப்புறம் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்லாம் என்ன பண்ணும்? இந்த வேற்றுமை வரும். இந்த பொருள்கள் எல்லாம் அதனுடைய பொருளை வேறுபடுத்தும், அதாவது நமக்கு விளக்கி சொல்லும். சரியா? இப்ப மழையின் வீழ் அருவி. சரிங்களா? இப்ப மழையின் வீழ் அருவி. இப்ப நம்ம இது 5ஆம் வேற்றுமை விரி.
இப்போ இந்த மழையின் அப்படிங்கிறத மறைச்சிட்டு சொன்னீங்கன்னா மழை வீழ் அருவி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அது வந்து நீங்கள் பொருள்ல வருது. அடுத்தது மதியின் குளிர்ந்த முகம். இப்ப மதி குளிர்ந்த முகம்னு படிச்சீங்கனாலும் என்னதான் அதனுடைய பொருள் மாறாது. இப்ப இங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை விரி. இதே இந்த இன் என்பது சேர்ந்து வந்துச்சு மறைந்து வந்துருந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை தொகை. இந்த 4 பொருள்ல வரும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் தலையின் இழிந்த மை, அதாவது தலையிலிருந்து கொட்டின முடி. இது நம்மளா பிடிச்சி எடுக்கல, அதுவா வந்துடுச்சு. அதுவே ஒப்புன்னா கம்பேர் பண்றது. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. அடுத்தது எல்லை, தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல். எல்லைன்னா பார்டர், சரிங்களா? அடுத்தது ஏது, சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர், சரிங்களா? ஏது அப்படின்னா அவர் எதுல சிறந்தவர் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ எதுல சிறந்தவர்? சிலேடை பாடுவதில் வல்லவர், சரிங்களா? அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொகை தொகைன்னா அதனுடைய உருவும் வந்திருக்கணும், அதனுடைய பயனும் வந்திருக்கணும், சரிங்களா? இப்போ ஐந்தாம் வேற்று உருவு என்னது? இல்லு. இப்போ எடுத்துக்காட்டு தொட்டி தண்ணீர். ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு தொகையாகும். இப்போ இதை நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா தொட்டியில் உள்ள தண்ணீர்னு எழுதுறோம். இப்போ தொட்டியில் ஐந்தாம் வேற்று உறுப்பு வந்துருச்சா? உள்ள தண்ணீர் அது வந்து பயன், சரிங்களா? அப்போ ஐந்தாம் வேற்று உறுப்பு வந்துருச்சு, அதனுடைய பயனும் வந்துட்டு. இது இவ்வாறு விலக்கி வராமல் சுருக்கி தொட்டி தண்ணீர்னு வந்துச்சுன்னா அதுதான் ஐந்தாம் வேற்று உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ புரியுதுங்களா? சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை உறுப்புன்னா அது ஆது என்பதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு. இது ஒருமைக்கும் ஆ இது ஒருமைக்கும் ஆ என்பது பன்மைக்கும் வேற்றுமை உறுப்பாக இருக்கும், சரிங்களா? இது உரிமை பொருள்ல வரும். ஆறாம் வேற்றுமைக்கும் வந்து ஆறாம் வேற்றுமைக்கு என்ன இருக்கு? உருவும் பயனும் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்தே வந்து நேரடியாக வினாக்கள் கேட்கலாம். ஆறாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா கேட்டாங்கன்னா அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதா கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து கீழே என்ன விடை இருக்கும் அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு விடையாக அமையும். பார்த்துங்க, ஆறாம் வேற்றுமை வந்து அது ஆது என்கிற ஒருமைக்கும் அ என்பது பன்மைக்கும் வந்து வேற்றுமை உருவாகும். அப்போ அது ஆது அ என்கிற 3 வேற்றுமை உறுப்புகள் வந்து இந்த ஆறாம் வேற்றுமை தொகைக்கு வரும். எது அப்படின்னா என் புத்தகம். அதை விரிச்சு சொன்னோம்னா எனது புத்தகம். இங்க இருக்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை, இது ஆறாம் வேற்றுமை விரி. அடுத்தது ஏழாம் வேற்றுமை தொகை. இப்ப ஏழாம் வேற்றுமை தொகை என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண், கால், மேல், கீழே, இடம், இல், சரிங்களா? இது எல்லாமே என்னது? ஏழாம் வேற்றுமையினுடைய தொகையாக இருக்கிறது. இப்ப இந்த இல் என்பது அஞ்சாம் வேற்றுமையிலையும் என்ன பண்ணுது? வேற்றுமை உறுப்பா இருக்குது. ஏழாம் வேற்றுமையிலையும் என்ன பண்ணுது? வேற்றுமை உறுப்பா இருக்குது. ஆனா ரெண்டுத்தினுடைய பொருள் என்பது வேறுபடும், சரிங்களா? இப்போ ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இந்த 4 பொருள்ல அந்த இல் வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை. இந்த 4 பொருள்ல இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை, சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க. இப்ப முதல்ல கண், வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது, இதுவும் ஏழாம் வேற்றுமை தான். அடுத்தது பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. அடுத்தது கூரையின் மேல் சேவல் உள்ளது. கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது, சரிங்களா? இதை போன்ற மற்ற உறுப்புகளும் வந்து உங்களுக்கு ஏழாம் வேற்றுமையில வரும். ஆனா உங்களுக்கு மேஜரா கேட்கறது இது கேட்பாங்க. அதுல உங்களுக்கு இந்த கண் என்பது அதிகபட்சமாக கேட்கக்கூடிய ஒரு ஏழாம் வேற்றுமை உறுப்பாகும். அடுத்தது இத்தொடரில் வீடு, பெட்டி, கூரை, கட்டில் ஆகிய சொற்களுடன் கண், உள், மேல், கீழ் ஆகிய உறுப்புகள் சேர்ந்து இடப்பொருளை உணர்த்துகின்றன. அதாவது இடப்பொருள்ல வந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்னது? ஏழாம் வேற்றுமை, சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது ஏழாம் வேற்றுமைக்கு என்ன இருக்கு? உருவம் பயணம் உடன்தொகுதை இருக்கு. குகை புலி, குகையின் கண் வாழும் புலி. இதில் கண் எனும் உருவும் பயணம் வந்து பொருளை தருகிறது. இவ்வாறு உங்களுக்கு என்ன இருக்கணும்? இந்த ஏழாம் வேற்றுமை உறுப்பு இருக்கணும், அதற்கான பயன் இருக்கணும், இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு தொக்கி வந்திருக்கணும். இவ்வாறு வருவதுதான் ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏன் சந்தேகம் இருக்கா? இதுல உங்களுக்கு ஏன் சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? நல்லது. ம், நன்றி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வினைத்தொகை. இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா ஒரே வகுப்புல முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஆனா இது மிக மிக பெரிய ஒரு சாப்டர். சரிங்களா? அதனால இன்னைக்கு வந்து நம்ம தொகைநிலை தொடர்கள்லாம் முழுசா முடிச்சிடுவோம். அடுத்த வகுப்புல நம்ம தொகாநிலை தொடர் பார்ப்போம். இப்ப வினைத்தொகை. ஏற்கனவே வினைத்தொகைங்கிறது பார்த்துருந்தோம். அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். அதான் ஒன்றும் கிடையாது. முதல்ல இருக்கு பாருங்க. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அதுல முதல்ல இருக்கிறது ஒரு வினையா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வினை பகுதியை தொடர்ந்து என்னவா இருக்கும்னா ஒரு பெயர் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த காய் என்பது ஒரு பெயர் சொல், அதே ஊரு என்பது ஒரு வினைச்சொல். சரிங்களா? இவ்வாறு முதலில் ஒரு வினைச்சொல் நிற்க, அதற்கு அடுத்தது வந்து ஒரு பெயர் சொல் வந்து சேர்ந்து, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொல்லை போல நடப்பது தான் வந்து வினைத்தொகை. சரிங்களா? வினைத்தொகைனா பெருசா கிடையாது. முதல்ல ஒரு வினைச்சொல் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு பெயர்ச்சொல் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு சொல் மாதிரி வரும். அதுதான் வந்து வினைத்தொகை. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இது மாதிரி வர்றதெல்லாம் என்ன பண்ணும்? அதாவது முக்காலம் காட்டும். எடுத்துக்காட்டு ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இது நான் 6வது படிச்சதுல இருந்தே வினைத்தொகைக்கு இந்த எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வரைக்குமே இந்த ஊறுகாய் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? ஊறிக்கிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆடு கொடி, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. சரிங்களா? எனவே முக்காலமும் காட்டி முதல்ல ஒரு வினை சொல்லும் அதுக்கு அடுத்த ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து ஒரே சொல்லாக வருவது வினைத்தொகையாகும். இது முக்காலமும் காட்டும். சரிங்களா? இது புரியுதா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, நல்லது. போலாம் சார், நன்றி. அடுத்தது பண்புத்தொகை. ஒன்றும் கிடையாது. ஒரு பண்பினை தழுவி அது மறைந்து வந்துருந்துச்சுன்னா அதான் பண்புத்தொகை. எடுத்துக்காட்டு பண்பு பெயர். இதுக்கு இதில் உள்ள விளக்கத்தையும் ஒருத்தர் பார்த்துருவோம். அதாவது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய எனும் பண்புறுப்புகள். சரிங்களா? அந்த ஆன ஆகியவள் என்னதான் பண்புறுப்புகளாம். அந்த பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். அந்த பண்புத்தொகை தான் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும். பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை எனும் பண்பு விகுதி, அப்புறம் ஆகிய ஆன எனும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். அதாவது ரொம்ப பெருசா எதுவும் கிடையாது. ஒரு பண்பினை உணர்த்தணும். இந்த பண்பு எதுவா இருக்கலாம்? நிறமா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், அளவா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்புகளே உங்களுக்கு உணர்த்தணும். அதே நேரத்துல ஆகிய ஆன ஆகிய பண்புறுப்புகள் மறைந்து வரணும். சரிங்களா? அல்லது மை எனும் பண்பு விகுதியும் இருக்கலாம். சரிங்களா? இவ்வாறெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது? ஒரு பண்பு தொகையாக இருக்கும். எடுத்துக்காட்டு கருங்குவளை. இத்தொடர்ல வந்து கருமையான வந்திருக்கா, குவளை என பொருள். சரிங்களா?
இந்த மை என்கிற விகுதியும் இருக்கணும், ஆணை என்கிற அந்த பண்புறுப்பும் இருந்தால் அது என்னது? பண்பு தொகையாகும். மேலும் கருங்கோழைங்கிறது கருமை கூட்டல் குவளை என்றும், அதே கருமை என்பது பண்பு தொகை, குவளை என்பது பண்புகொள் பெயர். சரிங்களா? அதாவது இந்த பண்பை கொள்கின்ற பெயர், அதான் என்ன சொல்றாங்க, பண்பு கொள் பெயர். சரிங்களா? இவ்விரண்டிற்கும் இடையே மை எனும் பண்பு விகுதியும் மை எனும் பண்பு விகுதியும் ஆணை எனும் உருபு மறைந்து வந்துள்ளதால் இது பண்பு தொகையாகும். இப்போ எடுத்துக்காட்டு: செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. வெண்ணிலவு, வெண்மையான நிலவு. சரிங்களா? அதாவது மை என்கிற பண்புறுப்பு வந்திருக்கணும், அப்புறம் ஆகிய, அது மை என்கிற பண்பு விகுதி, ஆகிய மற்றும் ஆணை என்கிற பண்பு உறுப்புகள் மறைந்து வந்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்துச்சுன்னா இது என்னது? உங்களுக்கு பண்பு தொகையாக இது எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பண்பு தொகை உங்களுக்கு புரிகிறதா? நன்றி. அடுத்தது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏற்கனவே நம்ம சிறப்பு பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோம், பொது பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோமா? நேத்திக்கே இடுகுறி பெயர், காரண பெயர், காரண சிறப்பு பெயர், காரண பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அங்கே வர சிறப்பு பெயர் மற்றும் பொது பெயர் தான் இங்கேயும் வருது. அதாவது சிறப்பு பெயர் மற்றும் பொது பெயர் ஆகிய, சிறப்பு பெயர் பொது பெயர் இதுக்கு இடையில ஆகிய எனும் பண்பு உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. சரிங்களா? எடுத்துக்காட்டு: சாறை, பாம்பு. இந்த பாம்பு என்பது எல்லா பாம்பையும் குறிக்கும், ஆக இது பொது பெயர். இதே சாறைங்கிறது எல்லா பாம்புகளையும் இந்த சாறை பாம்பு மட்டும்தான் குறிக்கும், அப்போ இது சிறப்பு பெயர். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை வந்து சேர்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாறை கூட்டல் பாம்பு, சாறை ஆகிய பாம்பு என்று பொருள் வரும். இடையில் ஆகியங்கிற உறுப்பு வந்துச்சா, சாறை கூட்டல் பாம்பு, சாறை ஆகிய பாம்பு என்று பொருளை தருகிறது. அதே மாதிரி வண்டல் மண், மண் என்பது பொது பெயர். சரிங்களா? அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பொதுவான பெயர் தான். ஆனால் அதே வண்டல் மண்ணுனா இது சிறப்பு பெயர். இந்த வண்டல் மண் என்பது அந்த வண்டல் மண்ணை மட்டும்தான் குறிக்கும். அதே இந்த வெறும் மண்ணுன்னா செம்மண்ணை குறிக்கலாம், கரிசல் மண்ணை குறிக்கலாம், வண்டல் மண்ணை குறிக்கலாம். சரிங்களா? ஆத்து மண்ணை கூட குறிக்கலாம். ஆனால் வண்டல் மண்ங்கிறது இந்த வண்டல் மண்ணை மட்டும்தான் குறிக்கும். ஆகவே இது பொது பெயர், இது சிறப்பு பெயர். இங்கே வண்டலாகிய மண் என்று உங்களுக்கு வருகிறது. இவ்வாறு ரெண்டு பெயர் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து இரு பெயர் விட்டு பண்பு தொகை என்று சொல்வோம். இப்போ பனை கூட்டல் மரம், பனையாகிய மரம். அதே மாதிரி தென்னை கூட்டல் மரம், தென்னையாகிய மரம் என்றும் சொல்லலாம். அது எல்லாமே என்னதான் உங்களுக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். அதே போன்று உவமை தொகை, போல, போன்ற, ஒப்ப, அன்ன போன்ற ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமை தொகை ஆகும். கயல் விழி, இந்த இடத்தில் கயல் போன்ற விழி, போன்ற என்கிற ஓம உறுப்பு இங்கே மறைந்து வந்துள்ளது. ஆகவே இது என்னது? உவமை தொகை. அடுத்தது தாமரை முகம், தாமரை போன்ற முகம். சரிங்களா? இங்கே மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே இது என்னது? உவமை தொகை. இப்போ பண்பு தொகையும் ஓமை தொகையும் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அடுத்தது உம்மை தொகை. சரிங்களா? இரண்டு சொற்களுக்கும் இடையில் அல்லது சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் உறுப்பு மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். எடுத்துக்காட்டு: கபிலர், பரணர். இதை என்ன சொல்லுவாங்க? கபிலரும் பரணரும்னு சொல்லுவாங்க. இங்கே கபிலர், பரணர் இதுக்கு பக்கத்தில் என்ன என்பது மறைந்து வந்திருக்கிறது. ஆக இது என்ன? உம்மை தொகை. எடுத்துக்காட்டு: உற்றார், உறவினர். உற்றாரும் உறவினரும். சரிங்களா? அதே மாதிரி எதிர் வீட்கார், எதிர் வீட்கார், பக்கத்து வீட்கார். அதாவது எதிர் வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரரும். சரிங்களா? அடுத்தது இது உங்களுக்கு புரியுதா? இப்ப பண்புத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை இது முதல்ல புரியுதா எல்லாருக்கும்? எதுவும் சந்தேகம் இருக்கா?
என்ன டவுட்டு சொல்லுங்க. சுகந்தி வேல்முருகன், சொல்லுங்க என்ன சந்தேகம்? நீங்க டைப் பண்ணி அனுப்புறதுக்கு நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க, உடனே கிளியர் பண்ணுறோம். என்ன சந்தேகம்? தாயும் தந்தையும் இலக்கண குறிப்பு என்னும் மை. சரிங்களா? தாயும் தந்தையும். இப்ப இய- கபிலரும் பரணரும். இந்த கபிலர் பரணர்னு வந்தாதான் அது உண்மை தொகை. சரிங்களா? இதே உண்மை வந்து வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஓகே ஓகே ஓகே, சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க டைப்பே பண்ணுங்க. தாயும் தந்தையும் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமையில வந்துடும். வேற நம்ம எண்ணுமை பத்திலாம் வந்து பின்னாடி இருக்கு, நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். அதை பத்தி பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? இப்ப நடத்தின வரைக்கும் இதுல சந்தேகம் கிளியர் சார், நன்றி. அதுக்கு அடுத்தது அன்மொழி தொகை. இப்போ வந்து வேற்றுமை தொகையை சொல்லியிருக்கோம், வினை தொகை சொல்லியிருக்கோம், பண்பு தொகை சொல்லியிருக்கோம், உண்மை தொகை சொல்லியிருக்கோம், ஓமை தொகை சொல்லியிருக்கோம். ஆகிய இந்த 5 தொகைநிலை தொடர்களுக்குள்ள, அந்த 5 தொகைநிலை தொடர்களுக்குள்ள அடங்காமல் ஒரு சிலதெல்லாம் வரும். சரிங்களா? அந்த அடங்காமல் வரக்கூடியதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். அதாவது வேற்றுமை வினை பண்பு உம்மை ஓமை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும். இப்ப பூங்கொடி வந்தாள். சரிங்களா? இப்ப பூங்கொடி வந்தாள்னா பூவும் கொடியும் அது மட்டும் தனியா வருமா? வராது. இப்ப அதுக்கு என்னவா பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பூங்கொடி வந்தாள்னா பூவை உடைய கொடி. சரிங்களா? அந்த பூவை உடைய கொடியை உடையவள் வந்தாள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்க வேண்டும். வந்தாள் என்னும் வினையை தழுவி, அதாவது இதில் வந்தாள் என்னும் வினையை தழுவி வரும்போது பூவை உடைய கொடி போன்ற பெண். சரிங்களா? சாதாரண பெண் இல்லையாது, கொடி போன்ற பெண்ணா. கொடி போன்ற பெண் வருவதுதான் என்ன, பூங்கொடி வந்தாள். இவ்வாறு நம்ம வந்து ஒரு கொண்டு கூட்டி பொருள், அதாவது நம்மளா வந்து கலெக்ட் பண்ணி பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி வருது பாருங்க, அது எல்லாமே வந்து அன்மொழி தொகை. சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. அதாவது அஹ், முறுக்கு மீசை பேசினார். முறுக்கு மீசை அது வந்து பேசுமா? முறுக்கு மீசை என்ன பண்ணாது? மீசை மட்டும் பேசாது. இப்போ முறுக்கு மீசை பேசினார்னா முறுக்கு மீசையை உடையவர் பேசினார் என்று நமக்கு பொருள் தருகிறது. அதே மாதிரி சிவப்பு சட்டை பேசினார். இப்ப சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை என்ன பண்ணாது? பேசாது. அப்ப அதன் பொருள் என்னன்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் என்றுதான் நமக்கு பொருள் தரும். இவ்வாறாக வேற்றுமை வினை பண்பு உம்மை உவமை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே இருந்து நமக்கு பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை. சரிங்களா? அன்மொழி தொகைனா இவை அல்லாத பிற மொழிகள்லாம் வருது. சரிங்களா? அதுக்கு இப்ப இதுவும் வந்து ஒரு காரண பெயர் தான், அன்மொழி தொகை. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகங்கள்? இந்த தொகைநிலை தொடர்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்ப நம்ம தொகைநிலை தொடர் பார்த்தோம் அப்படின்னா அது அடுத்த இன்னொரு ஒரு மணி நேரமா போகும். அதனால இன்னைய வகுப்பை வந்து நம்ம இத்துடன் நிறைவு செய்கிறோம். இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? உங்க சந்தேகம் தீர்ந்துச்சுன்னா நம்ம வகுப்பை என்ன பண்ணலாம், நிறைவு செஞ்சுக்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஹ், இலக்கண குறிப்பறிதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா?
இப்போ நம்ம இலக்கண குறிப்பறிதல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கண குறிப்பறிதல்ல பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 1 நம்ம அடுத்த வகுப்புல வந்து இதை முழுமையா நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குதா? நம்ம இது பார்க்கிறப்ப நம்ம பார்ட் 1 முடிக்கிறப்போ வந்து சேர்த்தே நம்ம வினாக்கள் ஒட்டுக்கா பார்த்துருவோம். நம்ம சேர்த்து பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கும் ஒரு புரிதல் என்பது மொத்தமாக வரும். இப்போ இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எளிமையாக விடையை சொல்லிடுவீங்க. எனக்கு நீங்கள் எளிமையாக விடையை சொல்லக்கூடாது, அதாவது புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நேரடியாக வினாக்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள், தமிழ் வகுப்புகள் எதுவும் செய்யக்கூடிய அறிவுரைகள் அல்லது மாற்றங்கள் அது மாதிரி எதுவும் இருக்குதுங்களா? அப்போ வகுப்புகள் நீங்கள் முடிச்சுக்கலாமா? நம்ம நாளைக்கு வந்துடலாமா? நாளைக்குன்னா நாளைக்கு கிடையாது, அடுத்த வர வகுப்பு. நீங்கள் வெள்ளிக்கிழமை என்றால் சனி ஞாயிறு, அது போக திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாங்களா? சரி, நல்லது. இதுவரை இருந்து மிகவும் பொறுமையாக இருந்து அமைதியாகவே இருந்து வகுப்புகளை கவனித்து புரிந்து கொண்ட அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கும் எனது மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.